தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆரோக்கியமான உளுந்து சாதம் செய்ய போகிறோம். உளுந்து சாதம் செய்கிறதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. உளுந்து 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். உளுந்தும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், அதை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சாப்பாடோடு நான் சேர்த்துருக்கேன், சாப்பாட்டு அரிசியோடு. இப்போ சேர்த்துட்டு நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி வைக்கிறத விட நான் ஒரு டம்ளர் அளவு, அதாவது 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரையிலும் தண்ணி நான் கூடுதலாக வச்சுருக்கேன். விசிலும் நான் கூடுதலாக விட்டுருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு 2 விசில் விடுவேன். இதுக்கு 6 விசில் விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா 4 விசில் நான் விட்டுருக்கேன். அப்போ தான் அரிசியும் உளுந்தும் நல்ல குழைவாக வெந்து வரும். அதுக்காக இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி அதோட விசில் அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த சாதத்தோட விசிலோட அளவையும் நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னி செய்ய போகிறோம். நம்ம தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. இந்த சட்னிக்கு காஞ்ச மிளகாய் வச்சு பண்ணிங்க அப்படின்னா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்தோட தொட்டு சாப்பிடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சாலும் சரி, நைஸாக அரைச்சாலும் சரி, எப்படி அரைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். சட்னிக்கு தாளிப்பு தேவையில்லை. இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 பல்லு போல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு நம்ம இப்போ விசில் அடங்கிருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உளுந்து சாதம் சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ இதில் நெய்யில் ரோஸ்ட் பண்ண பூண்டும் ஜீரகமும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த உளுந்து சாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. உளுந்து கருப்பு உளுந்தில் தோல் நீக்காத கருப்பு உளுந்தில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது. உளுந்து தோலில் கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்கனால இந்த எலும்பு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை, அதாவது மூட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் கம்பல்சரி இந்த உளுந்து சாதம் எடுத்துக்கோங்க. அவ்வளோ நல்லது இந்த உளுந்து நமக்கு. இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கவங்க நீங்கள் வாரத்தில் 2 டைம் கூட நீங்கள் இந்த உளுந்து சாதம் எடுத்துக்கலாம். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கனால நம்மளோட குடலில் தங்கியிருக்க நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் நம்மளோட சிறுநீரக மேம்பாட்டுக்கும் சிறுநீரக செயல்பாடு சீராக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் உளுந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இடுப்பு வலியெல்லாம் சரியாக போயிடும், உடல் வலிமை அடையும். பலகீனமாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த உளுந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுவாங்க, நரம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான இந்த சாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.